இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் நாற்பதிகாரம் 79. அம்தாஜ் கானும் ரேஷ்மி மேனனும் காதலர்கள். அதே போல ராஜ்பரத்தும் தேஜஸ்வியும் காதலர்கள். இருவிரு ஜோடிகளும் ஒரு நாள் பப்ல சந்திக்கின்றார்கள். அப்போது ரேஷ்மி மேனனுக்கு சிறு பிரச்சனை ஏற்படவே அவரை ராஜ்பரத் காப்பாற்றுகிறார். பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்யும் போது அம்தாஜ் கானும் ராஜ்பரத்தும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்பது தெரிய வருகிறது. இதனால இவர்கள் 4 பேரும் நெருங்கிய நண்பர்களாகிறார்கள். எங்கு சென்றாலும் 4 பேரும் சேர்ந்து செல்கிறார்கள். இந்த நிலையில ரேஷ்மி மேனனை திருமணம் செய்ய அம்தாஜ் கான் திடீர் முடிவெடுக்கிறார். இதனால ரேஷ்மி மேனன் வீட்டை விட்டு வெளியேறுவதாக கடிதம் எழுதிவிட்டு அம்தாஜ் கான் பேச்சை நம்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வருகிறார். ஆனால் அம்தாஜ் கானோ வெளிநாட்டில் இருக்கும் தனது அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை என்று ரேஷ்மி மேனனிடம் எதுவும் சொல்லாமல் வெளிநாடு சென்று விடுகிறார். ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து காத்திருக்கும் ரேஷ்மி மேனன் அம்தாஜ் கானை தொடர்பு கொள்ள முடியாமல் தவிக்கிறார். திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு செல்ல முடியாது என்பதால ராஜ்பரத்தோட உதவியை நாடுகிறார். ராஜ்பரத் அவளை தன்னுடைய வீட்டில் தங்க சம்மதிக்கிறார். இதற்கிடையில ராஜ்பரத் மற்றும் தேஜஸ்வியோட காதலும் சிறு விரிசல் ஏற்படுகிறது. ராஜ்பரத்தோட வீட்டில் உள்ள அனைவருமே ரேஷ்மி மேனன் தான் அவனுடைய காதலி என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதற்கிடையில நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் ரேஷ்மி மேனனோட அப்பாவுக்கு ராஜ்பரத் உதவ அவருக்கும் ராஜ்பரத் மீது நல்ல அபிப்பிராயம் உண்டாகிறது. ஒரு கட்டத்துல ராஜ்பரத் வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட ரேஷ்மி மேனன் ராஜ்பரத் இரு வீட்டாரும் இவர்களுக்கு தெரியாமலே இவருக்கு நிச்சயதார்த்தம் செய்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து திரும்பும் அம்தாஜ் கானுக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. ராஜ்பரத்தோட காதலியான தேஜஸ்வியும் ராஜ்பரத் மீது மேலும் வெறுப்பு கொள்கிறார். ஆனால் திருமண நிச்சயம் செய்த விஷயம் தங்களுக்கு தெரியாமலே நடந்துள்ளது என்பதை ராஜ்பரத்தும் ரேஷ்மி மேனனும் அவர்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறார்கள். இறுதியில யார் யாரை திருமணம் செய்தார்கள் என்பதே மீதி கதை. ஹீரோக்களாக அம்தாஜ் கானும் ராஜ்பரத்தும் பார்க்க அழகாக இருக்கிறார்கள். படத்துல இவர்களுடைய நடிப்பு ரொம்பவும் யதார்த்தமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாயகிகள்ல ரேஷ்மி மேனன் அழகான குடும்ப பொண்ணாக மனதில் பதிகிறார். தேஜஸ்வி கவர்ச்சியில தாராளம் காட்டினாலும் நடிப்புல ஓகே ரகம் என்று சொல்லும் அளவிற்கு நடித்திருக்கிறார். எம்.எஸ். பாஸ்கர் பாசமிகு அப்பாவாக ரசிகர்களோட மனசுல அழகா பதிரிக்கிறாரு. இவரை பார்க்கும்போது நமக்கே பரிதாப உணர்வு ஏற்படுவது இவரது கதாபாத்திரத்தோட சிறப்பு. மேலும் படத்தில் நடித்திருக்கும் மற்ற அனைவருக்கும் சிறு சிறு காட்சிகள் தான். அவர்கள் அதை சரியாக செய்திருக்கிறார்கள். அளவான கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு காதல் நட்பு இரண்டையும் அழகாக சொல்லியிருக்கிறார் ரவிச்சந்திரன். தனது முந்தைய படங்களைப் போலவே இந்த படத்திலும் மிகவும் வித்தியாசமான கதைக்களத்தை கையாண்டிருக்கிறார். படத்துல எந்த ஒரு காட்சியுமே சினிமா தனம் இல்லாமல் ஒவ்வொரு காட்சியும் யதார்த்தமான பதிவு செய்திருக்கிறார். உண்மையில இந்த படம் காதலர்களுக்கான அழகான படமாக இருக்கும் என்பது உறுதி. தீபக் நீலம்பூர் இசையில பாடல்கள் பரவாயில்லை ரகம்தான். பின்னணி இசை மென்மையாக இருக்கிறது. குருதேவோட ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்து. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.